ஏன் சாதாரணமா வரக்கூடிய நோய்கள்லாம் தீராத நாள்பட்ட நோயா மாறுது அப்படின்றத பத்தி இந்த வீடியோல முழுசா பார்ப்போம். நம்ம எல்லாரும் பொதுவா என்ன பண்றோம், இதயத்துல ஒரு பிரச்சனைனா இதயத்துக்கான சிகிச்சை மட்டும் மேற்கொள்றோம். கால் மூட்டுகள்ல ஒரு பிரச்சனைகள் என்றால் கால் மூட்டுகள்ல மட்டும் சிகிச்சை மேற்கொள்கிறோம். நுரையீரல் சம்பந்தமான பிரச்சனைகளுக்கு நுரையீரலுக்கான சிகிச்சை மட்டும் மேற்கொள்கிறோம். ஆனால் அந்த நோய் எந்த காரணத்தினால் வந்தது என்பதை ஆராயாமல் அந்த நோய்க்காக மருந்து எடுத்துக்கொள்ளும் போது இந்த நோய் மீண்டும் மீண்டும் வந்து அது தீவிரமான நாள்பட்ட நோயாக மாறுகிறது. உதாரணத்திற்கு ஒரு விஷயம் சொல்றேன். என் வீட்டுக்கு பக்கத்துல இருக்கிற போஸ்ட்ல இருக்கிற பல்பு அடிக்கடி அடியாகிட்டே இருக்கு. தினமும் நான் அதை மாத்திக்கிட்டே இருக்கேன். ஆனா அது மீண்டும் மீண்டும் அடியாகி கொண்டே இருக்கிறது. அந்த பல்பு அடிக்கடி அடியாவதை எப்படி சரி செய்வோம் என்று பார்ப்போம். முதல்ல அந்த பல்பு ஏன் அடிக்கடி அடியாகிறது என்பதற்கான காரணத்தை கண்டுபிடிப்போம். அதற்கான முக்கிய காரணம் அதிகப்படியான மின்சார பாய்ச்சலாக கூட இருக்கலாம், அல்லது மின் பாய்ச்சல்ல ஏதேனும் சிக்கல் கூட இருக்கலாம். டிரான்ஸ்ஃபார்மர்ல அந்த டிரான்ஸ்ஃபார்மர்ல உள்ள பிரச்சனைகளை சரி பண்ணும்போது எளிமையா இந்த பல்பு அடியாகிறது சரியாகிவிடும். இதே மாதிரிதான் எல்லா நோய்களுக்குமான காரணத்தை அறிந்து சரி செய்யும் பொழுது அந்த நோய் முற்றிலும் குணமடைகிறது. இதுதான் உண்மையான ஆரோக்கியத்திற்கான வழிமுறை. இது உங்கள் சொல்லாத உண்மைகள். நான் உங்கள் ஹீலர் தினேஷ். மீண்டும் அடுத்த உண்மைகளுடன் சந்திப்போம். மேலும் பல தகவல்களை தெரிந்து கொள்ள பக்கத்தை தொடருங்கள். நன்றி, வணக்கம்.